வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் புதிய அமைச்சர் மற்றும் 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமனம். மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி. புதுச்சேரியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு. தமிழகத்தில் வரும் தேர்தலில் பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநரிடம் தற்போது சரண்டராகிவிட்டார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம். ஏனாமில் பிடிப்பட்ட மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் குலாசா மீன். ஒரு மீன் 18,000 ரூபாய்க்கு ஏலம் போனதால் மீனவர்கள் மகிழ்ச்சி. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் புதிய அமைச்சராக ஜான்குமார் மற்றும் பாஜகவை சேர்ந்த 3 புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமித்து உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக சார்பில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த 3 பேர் பாஜக தலைமையின் உத்தரவின் பேரில் ராஜினாமா செய்தனர். அவர்களுக்கு பதிலாக புதியதாக 3 நபர்களை நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. அதன்படி புதிய நியமன சட்டமன்ற உறுப்பினராக பரிந்துரை செய்யப்பட்ட பாஜகவை சேர்ந்த தீப்பாய்ந்தான், ராஜசேகரன், செல்வம் ஆகியோரை நியமித்து மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இவர்கள் 3 பேரும் வரும் திங்கட்கிழமை 14ஆம் தேதி முறைப்படி புதுச்சேரி சட்டமன்றத்தில் பதவியேற்க உள்ளனர். இதேபோல புதிய அமைச்சராக பாஜக எம்எல்ஏ ஜான்குமாரை நியமித்து உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் அதிமுக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி பூவனாங்குப்பம் தனியார் விடுதியில் விவசாயிகள், தொழிலதிபர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். தொடர்ந்து அவரிடம் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று மத்திய மந்திரி அமித்ஷா கூறியுள்ளாரே என்று கேட்டதற்கு அதிமுக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று பதிலளித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் ராஜினாமா மிரட்டல் துணைநிலை ஆளுநரிடம் எடுபடவில்லை என்றும், ரங்கசாமி தற்போது துணைநிலை ஆளுநரிடம் சரண்டர் ஆகிவிட்டதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சுகாதாரத்துறை இயக்குநராக செவ்வேல் நியமிக்கப்பட்டது விதிமுறைகளின்படி ஆளுநர் செய்திருக்கிறார் என்றும், இது சரியானது எனவும், ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரங்கசாமி போர்க்கொடி தூக்கி இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். சுகாதாரத்துறை இயக்குநர் பதவியை நிரப்புவதற்கு 50 லட்சம் ரூபாய் வரை முதலமைச்சர் அலுவலக ஊழியர்களால் பேரம் பேசப்பட்டு இருக்கிறது என்றும், ஆனால் இதற்கெல்லாம் விளக்கம் அளிக்காமல் முதலமைச்சர் தனது பதவியை ராஜினாமா செய்ய போகிறேன் என்று துணைநிலை ஆளுநரை மிரட்டும் வேளையில் ரங்கசாமி இறங்கினார். ஆனால் அது பிசுபிசுத்து போய்விட்டதாகவும், முதலமைச்சர் அனுப்பிய கோப்பிற்கு துணைநிலை ஆளுநர் உண்மையிலேயே அனுமதி மறுத்துவிட்டார் என்றால் ரங்கசாமி ஏன் தனது பதவியை ராஜினாமா செய்யவில்லை என கேள்வி எழுப்பிய நாராயணசாமி, ஒரு நிமிடம் கூட முதலமைச்சர் பதவியை ரங்கசாமி எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டார் என்றும், பதவி நாற்காலிக்காக அவர் எதை வேண்டுமானாலும் செய்வார் எனவும், இவருடைய மிரட்டல் எல்லாம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் செல்லாது என்றும் ராஜினாமா செய்ய போவதாக கூறிய ரங்கசாமி, இப்போது துணைநிலை ஆளுநரிடம் சரண்டர் ஆகிவிட்டார் என்று கூறினார். மேலும் தேர்தல் சமயத்தில் மட்டுமே ரங்கசாமிக்கு மாநில அந்தஸ்து என்ற ஞானம் பிறக்கும் என்ற நாராயணசாமி, புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமி தான் மாப்பிள்ளை, ஆனால் போடுகின்ற சட்டம் பாஜகவினருடையது என்றும், முதலமைச்சர் ரங்கசாமியின் காலை வார எட்டப்பகல் கூட்டம் உள்ளதாகவும், முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்தால் அவர் ஜெயிலில் இருப்பார் என்றும், பாஜக அவரை சிறையில் தள்ளும் எனவும், அவர் மீது 7 ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளதாக குறிப்பிட்ட நாராயணசாமி, 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக, என்ஆர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் ஒருவர் கூட ஜெயிக்க மாட்டார்கள் என்று உறுதிபட தெரிவித்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 100 நாள் பணிக்கான வேலையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சோரப்பட்டு மற்றும் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் செல்லிப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள சங்கராபரணி ஆற்றங்கரையை பலப்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 47,74,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், சோரப்பட்டு கிராம பஞ்சாயத்தில் உள்ள வம்புப்பட்டு ஏரி வாய்க்காலை வாறுதல் பணிக்கான பூமி பூஜை 6,20,000 ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமச்சந்திரன், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் தமிழரசன் மற்றும் ஊர் பொதுமக்கள்
சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுமை கைவினை கலைஞர்கள் கூட்டுறவு சங்க கண்காட்சி திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், வைத்தியலிங்கம் எம்பி ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி புதுமை கைவினை கலைஞர்கள் கூட்டுறவு சங்கத்தின் சார்பாக கைவினை பொருட்கள் கண்காட்சி தொடக்க விழா புதுச்சேரி கிராஃப்ட் பஜார் வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் கோவிந்தராஜ் மற்றும் திட்ட மேலாளர் ஜெயராமன், தொழில் மற்றும் வணிகத்துறை இயக்குனர் நரேந்திரன், கைவினை அபிவிருத்தி உதவி இயக்குனர் ரூப்சந்தர், கலைமாமணி ராஜசிற்பி, பத்மஸ்ரீ வி கே முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கு தலைவர் சேகர் வரவேற்புரையாற்றினார். செயலாளர் ரமேஷ் நன்றி கூறினார். துணைத் தலைவர் புவனேஸ்வரி மற்றும் இயக்குநர்கள் கலைமாமணி, சண்முகம், செல்வகுமார், பாலமுருகன், முத்து, சுரேஷ்குமார் ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் கைவினை கலைஞர்கள், பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கைவினை பொருட்களின் கண்காட்சியை கண்டுகளித்தனர். நிகழ்வுகள் தொடர்கின்றன. புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியத்தில் பிடிபட்ட அரிய வகை புலாசா மீன் 18,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. ஏனாம் மீனவர்களால் மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் புலாசா மீன் அதிக விலைக்கு விற்றதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திர மாநில கோதாவரி ஆற்று பகுதியில் உள்ளது. கடலும் ஆறும் சேர்ந்த பகுதியில் மீனவர்கள் வலையில் ஆந்திர மக்கள் உண்ணும் அரிய வகை மீன் புலாசா பிடிபடும். மீன்களின் ராஜா என இந்த மீன்கள் அழைக்கப்படும். அதிக சுவையும் சத்துக்களும் கொண்ட இந்த மீன் பிடிபடும் போது ஏலம் விடப்படும். அதிக விலைக்கு ஏலம் எடுப்பவர்கள் பாராட்டப்படுவார்கள். இந்நிலையில் இன்று ஏனாமில் புலாசா மீன் பிடிபட்டது. இதை 18,000 ரூபாய் விலைக்கு ஏலம் போனது. எப்பொழுதும் இந்த அரிய வகை மீன் விலை அதிக அளவில் விற்கப்படும். இதே போல இன்று பிடிப்பட்ட புலாசா மீன் அதிக விலைக்கு விற்கப்பட்டதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு பூட்ஸ் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த கால்பந்தாட்ட வீரர்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் காலனி, சாக்ஸ், பந்து உட்பட விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை மதன் சிறப்பாக செய்திருந்தார். உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 60 பயனாளிகளுக்கு சிகப்பு மற்றும் மஞ்சள் நிற ரேஷன் கார்டுகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வழங்கினார். உழவர்கரை தொகுதியை சேர்ந்த 60 பயனாளிகள் புதியதாக ரேஷன் கார்டுகளுக்கும், ஏற்கனவே மஞ்சள் நிற குடும்ப அட்டை வைத்துள்ள பயனாளிகள் சிகப்பு நிற குடும்ப அட்டைகளுக்கும் விண்ணப்பித்தனர். அவர்களுக்கான ரேஷன் கார்டுகள் வழங்கும் நிகழ்வு உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு புதிய ரேஷன் கார்டுகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக ஊழியர்கள், பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதி சோரப்பட்டு பகுதியில் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிடர் வசிக்கும் சோரப்பட்டு காலனி மாரியம்மன் கோவிலை சுற்றியுள்ள வீதிகளை மேம்படுத்துதல் பணிக்காக 24 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீடு தயார் செய்து ஒப்புதல் பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழாவும் மற்றும் கருமாதி கொட்டகை மற்றும் அங்காள பரமேஸ்வரி கோவில் செல்லும் பாதைக்கு சிமெண்ட் சாலை பணிக்காக 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழாவின் தொடக்க விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் திருவருட்செல்வன், முரளிதரன், ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலயம் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் தொகுதி நிர்வாகி கணேஷ்குமார் தலைமையில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் சரவணன் முன்னிலை வகித்தார். விழாவில் தொகுதி நிர்வாகிகள் பிரபு, நிதிஷ், ராஜா,
அசோக் குமார், கார்த்தி, அருண், பாரதி, முருகன், ஜெயவேல், கன்னியப்பன் மற்றும் பல நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.